அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2025ஆம் ஆண்டு எந்த ராசிக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும், முருகனுடைய அருள் பெற்று கோடீஸ்வர யோகம் அமையும் ராசிகள் எது அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த ராசிகள் அனைவருமே பொருளாதார முன்னேற்றம் நிச்சயமாக இருக்கும். இந்த ராசிக்காரர்கள் கட்டாயமாக வழிபட வேண்டிய முருகன் கோவில் எது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். 2025ஆம் ஆண்டு அனைவருக்குமே இது சிறப்பான ஆண்டாக அமைய வேண்டும் அப்படிங்கிறது எல்லாருக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நன்றாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு சில ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2025ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா சாதகமாக இருக்கின்றது, ஒரு சில ராசிக்கு வந்து கொஞ்சம் பாதகமாக இருக்கின்றது அப்படிங்கிறதும் இருக்கின்றது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உச்ச ராசியில் இருக்கிறது யார் யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா மகரம் ராசி. இந்த மகர ராசி பார்த்திங்கன்னா 190% மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. இந்த மகர ராசியில் இருக்கிறவங்களுக்கு வந்து நிச்சயமாக பார்த்திங்கன்னா தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும், லாபம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா தொழில் மட்டும் இல்லை, படிக்கிற குழந்தைகளாக இருக்கிறாங்க அப்படின்னா படிப்பில் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. திருமண வாழ்க்கை உங்களுக்கு மிகவும் நன்றாக இருக்கும். மற்றும் இனிமேல் தான் திருமணம் நடக்க போகிற மாதிரி வயது இருக்கின்றது அப்படின்னா நல்ல வரன் அமையும். நீங்கள் வந்து கும்பிட வேண்டிய கோவில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகனுடைய பழனி கோவில். பழனி கோவில் நீங்கள் வந்து போயிட்டு வருவது ரொம்ப நல்ல மாற்றங்களாக இருக்கும். இந்த 2025 முடிவதற்குள்ளே நீங்கள் பழனி கோவிலுக்கு போயிட்டு வாங்க, உங்களுக்கு வந்து ஏற்றங்கள் அதிகமாக இருக்கும். உங்கள் வாழ்வில் பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசி 2025ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து பணம் பொருளாதார முன்னேற்றம் ஒரு படி மேலாக இருக்கும். அது இந்த ஆண்டு முடிவதற்குள்ளே நீங்களே உணர்வீங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக இருக்கின்றது. குடும்பம் வந்து ஒற்றுமையாக இருக்கும், பணம் பிரச்சனை முற்றிலுமாக தீரும், அமோகமான வாழ்க்கை மகர ராசிக்கு காத்திருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா கடக ராசி. இந்த கடக ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2025ஆம் ஆண்டு ஒரு விடிவு காலமாக இருக்கும். இந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடன் தொல்லைகள் முற்றிலுமாக நீங்கும், நல்ல ஒரு பண வரவு உங்களுக்கு கட்டாயமாக இருக்கும். தொழிலில் மற்றும் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா ப்ரொமோஷன் உங்களுக்கு கிடைக்கும், சம்பள உயர்வு அதிகரிக்கும் மற்றும் பொருளாதார முன்னேற்றம் மேம்படும். இந்த ஆண்டு உங்களுக்கு வந்து சிறப்பான ஆண்டாக வந்து அமையும் 2025ஆம் ஆண்டு. இந்த கடகராசிக்கு வந்து முருகன் கோவில் எந்த கோவில் மிகவும் சிறப்பான கோவிலாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது அப்படின்னா திருத்தணி கோவில். இந்த 2025ஆம் ஆண்டு முடிவதற்குள்ள ஒரு முறையாவது திருத்தணி போயிட்டு வருவது உங்களுக்கு சிறப்பான மாற்றத்தை வந்து முருகன் உங்களுக்கு கொடுப்பார். முருகனுடைய வழிபாடு வந்து தொடர்ந்து வழிபாடு செய்துட்டே வாங்க, உங்களுக்கு வந்து முருகன் துணை வந்து நிச்சயமாக இருக்கின்றது. அடுத்த ராசி எந்த ராசி அப்படின்னா துலாம் ராசி. இந்த துலாம் ராசியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கின்றது. நல்ல ஒரு பணவரவு முன்னேற்றமும் மற்றும் குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையும் உங்களுக்கு துலாம் ராசிக்கு இருக்கும். குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் அனைத்துமே உங்களுக்கு தீரக்கூடியதாக இந்த ஆண்டு முழுவதும் இருக்கும். இந்த துலா ராசியில் இருப்பவர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு போயிட்டு வருவது ரொம்ப சிறப்பான மாற்றத்தையும் ஒரு படி உங்களுக்கு முன்னேற்றத்தையும் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். இந்த துலாம் ராசிக்கும் 90%, கடகராசிக்கு 90%, மகர ராசிக்கு 90% சிறப்பாக அமைந்திருக்கிறது. 100க்கு 100% கூட இவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த 3 ராசியுமே ரொம்ப சிறப்பான ராசி. இந்த ஆண்டு உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் சூப்பராக இருக்கும் இந்த 3 ராசிக்கு நிச்சயமாக. அடுத்த ராசி 80% பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி இருக்குது. இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கும் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா தொழில் வந்து புதிதாக உங்களுக்கு அமையும், ரொம்ப நல்ல மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் இந்த 2025ஆம் ஆண்டு கொடுக்கும். கல்வியில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த 2025 உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் அனைத்துமே 2024ஓட முடியுது. 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு நல்ல ஒரு விடிவு காலமாக இருக்கும். நீங்கள் வந்து போகின்ற கோவில் முருகன் கோவில் எது அப்படின்னா திருப்பரங்குன்றத்திற்கு போயிட்டு வருவது ரொம்ப நல்லதாக இருக்கும். இந்த 2025ஆம் ஆண்டு முடிவதற்குள்ள ஒரு முறையாவது திருப்பரங்குன்றத்திற்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு படி முன்னேற்றம் நிச்சயமாக இருக்கும். புதிய முயற்சிலாம் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த 2025 ரிஷப ராசிக்கு இருக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுனம் ராசி. மிதுன ராசிக்கு வந்து புதிய தொழில் மற்றும் புதிய வருமானம், உங்களுக்கு வந்து பொருளாதார முன்னேற்றம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிறப்பாக அமையும். நீங்கள் நினைத்த மாதிரியே உங்களுக்கு எல்லாமே நடக்கிற மாதிரி உங்களுக்கு இந்த ஆண்டு வந்து இருக்கும். அதனால் நீங்கள் வந்து நம்பிக்கையோடு இந்த ஆண்டு வந்து சிறப்பாக நகர்த்தி கொண்டு போகலாம். இந்த மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா எந்த கோவிலுக்கு போயிட்டு வருவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னா பழமுதிர்ச்சோலைக்கு போயிட்டு வருவது ரொம்ப நல்ல மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கும்.
அடுத்து வந்து தனுசு ராசிக்கும் இந்த ஆண்டு சிறப்பான ஒரு ஆண்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து எல்லாமே இந்த தடவை வந்து உங்கள் கவலைகள் அனைத்தையுமே தீரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த தனுசு ராசிக்கு இந்த ஆண்டு இருக்கும். இந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் நிச்சயமாக பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். நீங்கள் முருகன் கோவிலுக்கு எந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னா சுவாமி மலைக்கு நீங்கள் போயிட்டு வருவது ரொம்ப விசேஷமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். இந்த ஆண்டு தனுசு ராசிக்கும் சிறப்பான ஆண்டாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மேசம் ராசி. மேசம் ராசி பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டில் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பண பிரச்சனை முற்றிலுமாக தீரும். பண வரவு அதிகரிக்கும். மேச ராசிக்கு பார்த்தீங்கன்னா லாபம் தொட்டதெல்லாம் லாபமாக அமையும் ஆண்டு இந்த 2025. நம்ம சொல்லுவோம் இல்லையா, தொட்டதெல்லாம் பொண்ணாகும் அப்படிங்கிற ஆண்டு தான் இந்த மேச ராசிக்கு இந்த 2025. இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக இருக்கும். மேச ராசி போயிட்டு வர்ற கோவில் எது அப்படின்னா திருச்செந்தூர் கோவில். இந்த வருடம் முடிவதற்குள்ள திருச்செந்தூர் கோவிலுக்கு போயிட்டு வருவது ரொம்ப சிறப்பான பொருளாதார முன்னேற்றத்தை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். இந்த ராசி அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக இருக்கும். மற்ற ராசிகள் அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா ஓரளவு சுமாரான ஆண்டாக இருக்கும். ஆனால் நம்பிக்கையை என்றும் கைவிடாதீர்கள். முருகனுடைய அருளால் எல்லோருக்குமே இந்த ஆண்டு சிறப்பான ஒரு ஆண்டாக அமைய வேண்டும் அப்படிங்கிறத இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா ராஜேஸ்வரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.